அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 4 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்மளால முடிஞ்ச சாப்பிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகான ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதோடைய நோட்டீஸ் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை தொடர்ச்சியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எபிசோடும் குறிப்பிட்ட லெவலுக்கு ஒரு சூப்பரான எபிசோட்னே சொல்லலாம். ஏன்னா இதில் பயங்கரமான ஆக்ஷன் சீன் ஒரு கூஸ் பம்மாக இருக்கும். அந்த மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அது கடைசியில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் கதைக்குள்ள போகலாமா? இப்ப தலைவன் ஓசன் வந்து நானாசே எனக்கு எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சான். நீங்க என்னுடைய கோஆபரேஷன் எதிர்பார்க்கறீங்களாமே அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது நம்முடைய கிளாஸஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்கணும்னு. இதனால ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான பார்ட்னர்ஷிப் அமைகிறது மூலியமா ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு ஹோரா கிட்ட சொல்றது கிட்ட அவன் திரும்ப கடுப்பா வரான். ஆனா என்ன இருந்தாலும் உங்களுடைய தலைகணம் மட்டும் இதுல நல்லாவே தெரியுது. என்னதான் நீங்க பெரிய நல்லா படிச்சவங்களா இருந்தாலும் அதுல நீங்க அப்பர் கிளாஸ் மேன் சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா நிறுத்துறீங்களே. இப்போ இதுல மொத்தம் அதிகப்படியான அட்வான்டேஜ் உங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா பெரிய விதமான தலைவலிகள் எங்க மேல தலையில தள்ளலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும். சில ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து அமைதியா தான் இன்னும் இருக்காங்க. அவங்க தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பிரச்சனையில மாற்றத்தை பத்தி எதுவும் கவலைப்படுறதில்ல. அப்படியாப்பட்ட டைம் வரும்போது கண்டிப்பா உன் கிளாஸ்மேட்ஸே உனக்கு உதவி பண்ண முடியாத நிலைமைக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உனக்கு உன்னுடைய கிளாஸ்மேட்ஸோடைய உதவி வேணும்னா அப்ப நீங்க சொல்ல வரதுலே தெரியுது. நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணனா யாரும் இந்த இடத்துல வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தானே. அதை பத்தி நான் என்ன பண்ண போறேன்? சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க தான் அந்த கிளாஸ் 2D உடைய லீடரா? ஆமா. அப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற லீடர். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ண முடியாது. எனக்கு என் கிட்ட இந்த ஈக்குவல்ன்ற விஷயத்தை பத்தி பேசினாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்டா இப்படி சொல்ற? நீ என்ன எதிர்பார்க்கற? அப்படின்னா நீ நினைக்கிறத பார்த்தா நாங்க உங்களுடைய பிரைவேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்கணும். அப்புறம் உனக்கு கீழே நாங்க வேலை செய்யற மாதிரி இருக்கணும். ஆமா, அதை பண்ணிதாகணும். இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்ன்றலாம் ஒண்ணுங்க அடையாது. அப்ப யார் தான் பெரிய ஆளு யார் தான் கீழே இருக்கிறவன்றது தெரியாம போயிடுமே. ஏன்னா எவன் பலசாலி எவன் பலவீனமானவன்றது தெரியாம போயிடுச்சுன்னா எப்படி ஈக்குவல்ன்ற விஷயம் அந்த இடத்துல வர முடியும்? அதுதான் எனக்கு பிடிக்கல. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொபோசல்ல வீக்கா இருக்கிறவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உதவி பண்ணிப்பாங்க. இதுல யாரும் வெளியே போக வேண்டிய அவசியம் வராது. நாங்க இதுல காசை பெருசா உங்களுக்காக செலவு பண்ண ஆசைப்படல. ஆனா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு ஏன்ச்சு நிக்கிறான் சண்டைக்கு. நானே சிவம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா. நீ கவலைப்படாத வாசன். நான் உங்களுக்கு பேசி புரிய வச்சு சீனியர் ஹோரா கிட்ட நான் வெளியே போக வைக்கிறேன். நீ அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, நான் அதை பண்ணாதான் கரெக்டா இருக்கும். முட்டாள், உன்னை நான் என்ன சொல்றது அடுத்தது? நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கணும் பண்ணாலும் நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் பெருசா கிடைக்காது. இவங்க அப்பர் கிளாஸ் மேனா இருக்கிறதுனால இவங்க தான் முழுசா பெனிஃபிட் அமையும். அதை புரிஞ்சுக்காம நீயும் இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. இங்க பாரு ஓசன், உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒன்னும் மோசமான விஷயமா இங்க படல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் நீ விட்டு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ இதுல பார்கிங் பண்ணினா கண்டிப்பா இதுல உனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குல்ல. சரி, ஓகே, ஹோரகிட்டா லீடர், நீங்க சொல்லுங்க இதனால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் அமையும்? நானே செய்வோம். இதுல முதல் விஷயமே ரிலேஷன்ஷிப் மூலியமா ஒரு நம்பிக்கை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வருவோம். சரி, இவ்வளவுதானா? இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி இந்த பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கணும் ரொம்ப மோசமான பெனிஃபிட்டா இருக்குப்பா. ஆனா ஓசன், இந்த ஒரு நம்பிக்கை மூலியமா கண்டிப்பா வருங்காலத்துல எந்த ஒரு சீனியர் கிளாஸை சேர்ந்தவங்களும் உனக்கு எனிமிஸா மாற மாட்டாங்கடா. ஏன்னா இதே மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்க செகண்ட் இயர் நம்ம போகும்போதும் நமக்கு கண்டிப்பா இதே மாதிரி சிமிலரான எக்ஸாம் வருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு தேர்ட் இயர்ஸோட உதவியும் ஃபர்ஸ்ட் இயர்ஸோட உதவியும் தேவைப்படும் பட்சத்துல நம்ம வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துந்தான் போகணும். அதுக்கு இப்பயே நம்ம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நம்பிக்கை இருக்கலாம்ல. ஓசனும் நினைச்சே எனக்கு தெரிஞ்ச நீ அந்த பெனல்ட்டியை பத்தி ரொம்பவும் நினைச்சு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்படி பேசுற போலியா? இல்ல, முட்டாள்தனமா நீ தனியா நிக்கணும்ன்றது ரொம்ப மோசமான விஷயம். உன்னுடைய பார்ட்னரை நீ சேர்த்தினா கண்டிப்பா இந்த இடத்துல அதிகப்படியா ஜெயிக்கலாம். இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பை தவிர்க்க சொல்ல வேற எதுவும் இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன யாராச்சும் வெளியே தெத்த முடியும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதே டைம் அவளும் நான் ஒரு விஷயத்த ஸ்கூல்ல கேள்விப்பட்டேன். இந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட்னா என்ன? அது ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான். அதாவது இந்த ஸ்கூலை விட்டு நீங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையுமே அது மைனஸ் பண்ணக்கூடியது. இதனால உங்களுக்கான பார்ட்னர்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் மூலியமா நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கான வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். என்னதான் நீங்க இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாலுமே சரி, ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான். இதை சொன்ன உடனே நானே செய்வோம். இப்ப புரியுதாடா ஓசன்? வாய் பார்த்து பாக்குறியா? உன்னுடைய பார்ட்னர் கிட்ட நீ ஒரு நம்பிக்கையை விதைச்சா மட்டும் தான் உன்னால இந்த இடத்துல சர்வை ஆக முடியும். உனக்கு எதிராக எல்லாரும் மாறிட்டாங்கன்னா அப்புறம் உன்னுடைய ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா மைனஸ் ஆகி நீ வெளியே போயிடுவேன். என்னப்பா எல்லாரும் சேர்ந்து கூட்டு கால்வாணி மாதிரி என்ன கார்னர் பண்றீங்களா? பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெளிவா புரிய வச்சிங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவல்ன்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுதான் நான் வெறுக்கிறது. இதனாலேயே நான் சேர மாட்டேன். அப்ப நீ வேற என்ன பண்ணலாம் நினைக்கிற இதுக்கு பதில் அப்படின்னு ஹோரா கிட்ட கேட்க. ஈக்குவலான பார்ட்னர்ஷிப் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்ட்னர்ஸுக்கு நம்பிக்கைன்றது ஒரு விஷயம் பிறக்கும். எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஈக்குவலான ரிலேஷன்ஷிப்பை பத்தி பெருசா அனுபவம் இல்லை. அப்ப நீ என்ன எதிர்பார்க்கற? அதை சொல்லு. உனக்கு என்ன பண்ணணும்? அப்போ உங்களுடைய 1 மில்லியன் பிரைவேட் பாயிண்ட்ஸ் வந்து என் கிட்ட கொடுத்துருங்க. அப்ப நான் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைக்கிறேன். அப்புறம் ஈக்குவல்ன்ற விஷயத்தையும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரே வைக்காத மாதிரி நான் இந்த விஷயத்த தலையிடாம எல்லாரையும் அனுமதிக்க வைக்கிறேன். கட்டாயமா இது ஒன்றும் பெரிய வேலையா இருக்காது. நீங்க நினைச்சா ஈஸியா அதை கேதர் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஹீரோவும் யோசிக்கிறான். ஓசன் நான் நினைச்ச மாதிரி அவன் வந்து நிக்கிற இடம் இந்த நெகோசியேஷன் மூலியமா ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் கிட்ட தான். ஆல்ரெடி ரயுகன் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப
டேஞ்சர் தான். பட் இருந்தாலும் அவனுடைய ஆப்போனண்டா நான் இதை ஃபேஸ் பண்ண வச்சு பெரிய லெவல்ல நான் எதுவும் ஸ்ட்ரகிள் ஆகல. ஆனா இந்த ஓசனை பார்க்கும்போது ஏதோ பெரிய விஷயம் பின்னாடி நடக்க போதும்னு தோணுது. இவன் கண்டிப்பா ரயுகனை விட ரொம்ப மோசமானவன், ஆபத்தானவன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஓரோகிட்டாவும் நீ வைக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கு, கண்டிப்பா நீ இதை குறைச்சி பண்ணா மட்டும் நாங்க இதை ஏத்துக்கிறோம், இல்லைன்னா முடியாது. என்ன இது கதையா இருக்கு? நீங்க தானே ஈக்குவலா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதுல நானா சொன்னதை உங்களுக்கு வேற வழி இல்லைன்றது மறந்துடாதீங்க லீடர். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனா நாங்க வச்ச இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீ கட்டாயமா ஒத்துக்கணுதாகணும். இந்த இடத்துல ஈக்குவல் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஓரோகிட்ட திமிர சொல்லவும் அவன் கடுப்பாயிட்டு மூஞ்சிலேயே அந்த கிளாஸ்ல இருந்து தனியா ஊத்துருவான். சூட இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டு அடிக்கிறது போவான். நாயே என்னடா பாலைய பார்த்த அப்படின்னு. சூட நிறுத்துடா, எனக்கு தெரியும். ஆனா இவன் பண்றதெல்லாம் என்னால ஏத்துட்டு கம்முன்னு இருக்க முடியாது. உடனே பார்த்தா நம்ம ஓரோகிட்டப்பும் நீ பண்ண விஷயத்தை எனக்கு கோபத்தை தான் ஏற்படுது, பட் இருந்தாலும் உன் மேல கோவப்படாம நாங்க இப்போதைக்கு கிளம்புறோம். நீ பண்ணதுலே தெரியுது பெருசா உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. சோ இதுல ஆபத்துல போய் முடிய போகுது உங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க இப்போதைக்கு கிளம்புறோம். உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதே பண்ணிக்கோ. உடனே பார்த்தா எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப. நானே செய்வோம் ஓசன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு, இதனால உனக்கு நிறைய ஆபத்து பின்னாடி வரும்ன்றத அவங்க சொல்லி புரிய வச்சுதானே இதெல்லாம் ஒத்துக்குனாங்க. அவங்க கொடுத்த ஆஃபரே பெட்டரா தானே, ஏன்டா இப்படி பண்ற மாதிரி கத்துறாங்க. ஆனா ஓசனும் அதுக்கப்புறம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு அப்புறம் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான். வெயிட் பண்ணு, இதுக்கப்புறம் நீ கேட்கற டிமாண்டுகளை என்னால நிக்க வைக்க முடியாது தம்பி. ஏன்னா உன் பொசிஷனை நீ சேஞ்ச் பண்ணணும். ஈக்குவல்னு சொல்லிட்டு உனக்கு பெருசா எதுவும் உங்ககிட்ட எப்படி பழக்கணும்ன்றது தெரியல. சரி சரி என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட ஆசைப்பட்ட மாதிரியே பார்ட்னர்ஷிப்பை போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட நீங்க 2 மில்லியன்ஸ் கொடுக்கணும். பாயிண்டா? என்னடா இது 2 மில்லியனா? நீங்க சொன்னது போல நான் ஒன்னும் அந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் கேட்கல, உங்ககிட்ட இருக்கிற மணியை தான் கேட்கறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு தேவையில்ல. இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேவா? டிஸ்கஸ் பண்றதுல ஒன்னும் ஒர்த்து கிடையாது, நான் கிளம்புறேன். திரும்ப யோசிச்சு பாருங்க, நான் சொன்னதை நீ எங்களை ஸ்கேம் பண்ணதான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுது. நீங்க சொன்ன பெனிஃபிட்ல நான் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கேன். இது நல்லா தானே இருக்கு, இதுல என்ன பெனிஃபிட் நல்லா இல்லன்றீங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஈக்குவலான பார்ட்னர்ஷிப்பை வந்து ஃபுல்லா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். சரி ஓகே இதுல ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம சமாதானமாக போயிடுவோம். ஆனா அதுக்கு இந்த இடம்லாம் பத்தாது. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு சாவகாசமா பேசுவோமா? சரி பேசத்தா இருந்தா 10 நிமிஷம் மட்டும் தான் பேச முடியும் அப்படின்னு ஓரோகிட்ட ஒரு கண்டிஷன் போடுறான். சரி என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு வந்த உடனே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. நீ சொன்னது போல அதை நாங்க பண்றதுக்கு தயாரா தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஈக்குவல் விஷயத்தை நீ ஏத்துக்கோ. சரி ஓகே, மொத்தமா 3 மில்லியன் எனக்கு நீங்க அதை பே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மாதிரியான முட்டாள்களை என்னால காப்பாத்துறதுக்காக நான் எதனா பண்றேன். சூட கடுப்பாடுறான். டாய் அங்க இருக்கும் போது 2 மில்லியன் கிட்ட இங்க 3 மில்லியன். நீ அவ்வளவு பெரிய என்ன பெரிய ஜாம்பவான புடுங்களா நீ? டேய் நான் ஒன்னும் சீரியஸா சொல்லல. நான் அங்க இருந்து இங்க வரதுக்குள்ளேயே என் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். என்ன பக்கம் பார்த்தா நம்ம அவர்கிட்டவும் இவங்கிட்ட பேசதே வேஸ்ட் தான். இவன் நினைச்சப்போ அப்பப்போ மாத்திட்டே இருக்கான்ற மாதிரி கடுப்பாட்டு அவ கிளம்ப. நினைச்சவும் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. டீல் எல்லாம் எதுவுமே ஒத்துக்காம போகுதுன்னு. ஆனா திடீர்னு தான் வந்து அடிப்பான் பாருங்க அந்த ஓசனு அவர்கிட்டவே குறுக்கால போந்து அவளை காப்பாத்தி நம்ம சூட பார்த்தா அவன் அடி வாங்கிடுவான். சை என்னுடைய உண்மையான முகத்தை இப்ப எல்லாரும் பார்க்க போறீங்க. ஆமா அன்னைக்கு நம்ம திமுற பேசினல ஸ்கூல்ல, அது எல்லாத்துக்கும் நீ சேர்த்து இப்போ எனக்கு பதில் அடி கொடுக்குற. எவ்வளவு பெரிய புடுங்கல் மாதிரி அன்னைக்கு பண்ணியப்பா சீனியர் ஆட்டம். அந்த ஒரு விஷயத்தை இப்ப காமிடும் பலம் என்னன்றது இப்ப காமெடி என்கிட்ட. டேய் என்னுடைய சுசுனேவை நீ அடிச்சதுக்கு மாவன உனக்கு பதில் சொல்ல வைக்காம விட மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சூட உன பக்கம் ஃபைட் பண்ண. பட் இருந்தாலும் அவனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்குதுல. ஓசன் ஈஸியா அடிப்பான். டேய் முட்டாள் தரம் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹோர கிட்ட கேட்க திடீர்னு பார்த்தா நானே செய்வோம். சீனியர் ஹோர கிட்ட சிச்சுவேஷன் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப நம்ம ஒன்னும் ஸ்கூல்ல இல்ல. சோ இந்த இடத்துல பேரம் பேசுறது எப்படி வேணாலும் பேசலாம். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்றது ஓசன் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இங்க இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் மெயின் சிச்சுவேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் நாகுமோ இருக்கால, அவர் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இயர் குரூப் வந்து டேரக்டாவே இந்த மாதிரியான விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிருக்காரு. அதாவது இந்த ஸ்கூல்ல ஒரு கிரேட்டர் இருக்கிற ஒரு இடம் இருக்குதான். அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தயங்காம சண்டை போட்டு கூட இந்த மாதிரியான விஷயத்த பண்ணலாமா? அடைச்சா எல்லாமே ட்ராப் தானா? இவனை இப்படி எல்லாம் ஒத்துட்டு இருக்கான்ற மாதிரி அவர்கிட்ட ஃபீல் பண்ண சமயத்துல ஓசன் போட்டு நம்ம சூட புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அதாவது இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ற விஷயம் எல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாதனால இதெல்லாம் அப்படியே அபிஷியலா ஆக்கிடுறாங்க. சூடோ ஹோரகிட்ட பாடுறா எவ்வளவு அழகா இருக்கா. ஆனா அவளை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்க. உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோ அந்த டைம் தான் யோசிப்பான். சூடோடைய காம்பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ரொம்பவும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல் கொண்டது. அவனால பெருசா சண்டை போட முடியாது. ஆனா அவன் ஸ்ட்ரென்த் லெவல் ரொம்ப அதிகம். ஓ இப்பதான் புரியுது ஏன் ரயுகன் வந்து இவன் கூட ஃபைட் பண்றதை அவாய்ட் பண்ணான்னு. சூட பார்த்தா டெக்னிக்கலா இப்போ சில பல விஷயங்களை பண்ணி அவன் அடிக்க. அவன் பண்ற விஷயம்லாம் ஓசனுக்கு சில ஷாக்க கொடுத்தாலும் பரவாயில்ல, உன் சக்திகளை மொத்தமா காமிடா. ஓசன் இருந்தாலும் பார்த்தா காட்டு முறைத்தனமா சூடவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஓசோனை பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை வயலன்ஸா மாத்தி தான் நினைச்ச விஷயத்த கட்டாயமா இவங்களை பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறான். சோ செகண்ட் இயரா இருக்கிற நாங்க இவன் பண்ற இந்த மிரட்டல் மூலியமா பயந்து ஒத்துக்கணும்னு ஆசைப்படுறான். இவன் ஒன்னும் கண்டிப்பா இவனுடைய முட்டாள்தனத்தினால இதை பண்ணல அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா இவன் யாருக்காகவோ இதை வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃபைட்டோடைய முடிவுல என்னதான் வரப்போகுதுன்னு தெரியல. ஓசன் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து வெல் டன், உங்களுடைய பாடி கால் இப்போ நசங்க போறான் அப்படின்னு அவன் மூஞ்சில எட்டி வதிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண. இதை பார்த்த உடனே ஹோரோ கிட்டப்போம், எங்க பாடுறா நீ பண்ற வயலன்ஸுக்கு பதிலடி கொடுக்க நானும் ரெடி தான். நீ நினைச்சுன்னா என் கூட ஃபைட் பண்ணிப்போம். ஒன்னு ஈஸியா அடிச்சு போட்டுருவான் ஹோரோ கிட்ட. இல்ல எனக்கு முன்னாடி ஒரு ஆளே கிடையாது. அப்புறம் 2 பேரும்
இருந்து தான் போறீங்க, கண்டிப்பா நானே உன்னை தடுத்து நிறுத்துவேன்டா அப்படியான்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் அவன் ஃபைட் பண்ண போக கிட்ட சும்மா சொல்ல முடியாதுங்க, அவனையும் ஃபைட் போட்டு அடிப்பான். அவன் அடிக்கிற அடியில ரொம்ப நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் லாஸ்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த கிக்க கூட அவன் காலை தடுத்துருவான். பரவாயில்ல, நல்லாவே ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்க உன்னால அதை அதிகப்படியா பயன்படுத்தணும்னு தெரியல, உனக்கு சக்திகளே இல்ல அப்படின்னு கடைசியில பார்த்தா அவளையும் தூக்கி போட்டு அடிக்க சூட ரொம்ப ஃபீல் பண்றான் சுசுனே அப்படின்னு. ஹோரோ கிட்ட என்ன ஆச்சு, என் கூட டீல் போட ஏஞ்சிக்கோ, இப்போ 5 மில்லியன் நீ கொடுத்தா தான் இந்த இடத்துல இருக்க எல்லாரும் உயிரோட போவீங்க, இது என்னால ஏத்துக்க முடியாது. அயனகோஜி உடனடியாக எல்லா டீச்சர்ஸையும் போய் கூப்பிடுறான் அப்படின்னு அவன் அலர்ட் பண்ண ஓசான் இப்பதான் தப்பு பண்றான். உன்னால இந்த இடத்த விட்டு ஓட முடியாது அயனகோஜி, ஏன்னா நீ போகணும்னு நினைச்சுன்னா உனக்கு பெரிய ஆபத்து பின்னாடி காத்துட்டு இருக்கு அப்படின்னு பேக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற நைஃப் எடுக்கிறான் வெளியே. ஹோரோ கிட்ட உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், உன்னுடைய பாயிண்ட்ஸும் மத்தவங்களுடைய பாயிண்ட்ஸும் சேர்த்து எனக்கு மொத்தமா ஒப்படைச்சாகணும் இப்பயே, அப்படி இல்லைன்னா அயனகோஜி இந்த இடத்துல செத்துருவான். என்ன நினைச்சு இவன் கத்தியெல்லாம் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு உன பக்கம் ஹோரோ கிட்ட பாத்துருவா. ஆனா அடுத்த நடக்க போற ரகலையே வேற. நீ என்னுடைய டீல மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அயனகோஜியோடைய கண்ணை நோண்டுவேன், கழுத்தையே வெட்டுவேன். உன பக்கம் பார்த்தா நானே செய்வோம், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நிறுத்தலாம் தயவு செஞ்சு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏதோ அடிக்கிறேன்னு சொன்னா அது வரைக்கும் எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னால ஏத்துக்க முடியுது. ஓசனும் எங்க பாரு நானே செய்ய வழியில தலையிடாத, இதுதான் உனக்கு பெரிய பிரச்சனையா அமையும். ஆனா நானே செய்வோம் சீனியர் ஹோரோ கிட்டா என்ன மன்னிச்சிருங்க, இவன் ஆரம்பத்துல இருந்து இப்படியாப்பட்ட பிளான் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் இவன் பண்ற விஷயத்துக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணமே இப்படியாச்சும் எதனா நல்லபடியா அமையும்னு, பட் இருந்தாலும் இவன் ஃபைட் பண்றது மட்டும் தான் எனக்கு தெரியும், இந்த அளவுக்கு போவ நான் எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க. சை எல்லாத்தையும் இது உளறி கொட்டுது பாரு, நான் என்ன கொஞ்சம் இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணா மட்டும் தான் இவங்க எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, என் வழியை விட்டு தள்ளி போன நினைச்சே. ஆனா என்னால அதை ஒத்துக்க முடியாது. எதுக்காக நீ சீனியர் அயனகோஜியை மட்டும் இதுல டார்கெட் பண்ணிருக்க, அது உனக்கு தேவையில்லாத கதை, வழியை விட்டு தள்ளி போன சொல்லிட்டு அவளை விசிறடிக்க வாடா அயனகோஜி சாகத்துக்கு தயாரா அப்படின்ற மாதிரி போயிட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஹீரோ அந்த டைம்லயே கூலா நிப்பான். அவன் கரெக்டா கொத்த வரும்போது டக்குன்னு பார்த்தா ரத்தம் பீச்சி நடிக்குது, ஹீரோவும் முன்னாடி போவான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மழையே பெய்யும். பார்த்தா ஹீரோவை வேணும்னே வந்துட்டு அந்த கத்தியை தன்னுடைய கையால குத்தின்னு அவனை தடுத்து நிறுத்துறான். தலைவன் ஓசனால அதை தாண்டி அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஓசனே புலம்புறான், டேய் எதுக்கடா இது வேணும்னே பண்ண, நான் உன்னை குத்தணும்னு ஆசைப்படல, மிரட்டினேன். இந்த நைஃப் பார்க்க ரொம்பவும் நல்லா தான் இருக்கு தம்பி, ஆனா இதை வாங்கினதே நான் தான். என்னடா இங்க பேசிட்டு இருக்கேன், எந்த ஒரு நைஃபை வந்து யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து நீ வெளியில இருந்து வாங்கியிருக்கேன், அது மூலியமா இந்த இடத்துல என்னுடைய நண்பர்களை அட்டாக் பண்றது மூலியமா நான் அதை பார்த்த அடுத்த செகண்டே பெரிய லெவல கோவப்பட்டு என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம உன்னை எதனா நான் பண்ணிடுவேன். அந்த ஒரு காரணமா வச்சு என் பாக்கெட்ல நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு ஹிடன் நைஃப் எடுத்து உன்னை கொன்னுடுவேன்ற ஒரு நினப்புல தானே இந்த இடத்துல இவ்வளவு பெரிய நாடகமே நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன் பிளான் தானே, நீ பிடிச்சிட்டு இருக்க கத்தி என் ரூம்ல இருந்தது, நீ இப்போ என்ன அட்டாக் பண்ண வந்தது என்ன கோவப்பட வைக்கிறதுக்காக இல்ல, எப்படியாச்சும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கதான். இதெல்லாம் உனக்கு எப்படா மொத்தமா தெரியும், அதுக்காக தானே நீயே வந்து வேணும்னு இந்த மாதிரி குத்து வாங்கிக்கின கையில. ஆமா, இந்த ஒரு நிலைமையில அப்படிதான் உன்னை தடுத்து நிறுத்த முடியும். சோ நான் உன்னை அடிச்சேன்னா நீ கண்டிப்பா இந்த இடத்துல செத்துருவேன். இது மூலியமா நான் பெரிய காரணம் ஆயிடுவேன் இந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு. ஏன்னா வரக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸாம்ல ஒருத்தருக்கான பெனால்ட்டி விழுந்தாலும் அது பெரிய பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாம தங்களுடைய பார்ட்னரா இருக்கக்கூடியவங்களும் தங்க மேல பெனால்ட்டியை கொடுத்தாங்கன்னா அதுவும் பிரச்சனையா போகும். அதனாலதான் உங்களை மாதிரியான ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட இந்த மாதிரியான பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, பெனால்ட்டி கொடுக்கறது. இதோடைய ஃபைனல் கோல் என்னன்றதை நான் சொல்றேன், என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தெத்துறது மட்டும்தான். இதை கேட்ட உடனே நம்ம சூடோ ஓரகிட்ட ஷாக் ஆயிடுவாங்க. இந்த நைஃப் உந்துன்னு எப்படா உனக்கு தெரியும், நீங்க இந்த மாதிரியான வேலை எல்லாம் பாப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி என்னுடைய ஸ்பையை வச்சு நான் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன். நேத்தே இந்த மாதிரியான ஒரு நைஃபை பர்ச்சேஸ் பண்ணது நான் மட்டும் தான். இதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இதை கண்டுபிடிச்ச? நீ தான் என்ன குத்த போறன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த கத்தியோட ஓனரா நான் இருக்கிற பட்சத்துல நீ என்ன குத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும். அதான ஓசன், அது வரக்கூடாது தானே யாரையோ வச்சு இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ண வச்சிருக்க. அவன் உடனே பயத்துல விட்டுருவான். எனக்கு வச்சு உனக்கு நல்லா தானே இருக்க, ரத்தம் வருதுரா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பாத்துறேன். என்னை பத்தி கவலைப்படுத்தீங்க, எப்படா இவ்வளவு விஷயம் உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அமேசாவா மாலை எனக்காக ஷாப்பிங் பண்றேன்னு சொன்னான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஊரகிட்ட கேட்பா, என்னது அமேசாவா, அவ இதுல இன்வால்வ் இருக்கலாம். ஆமா, கிளர்க்கு வந்து இந்த ஓசன் கத்திய வாங்குறத பார்த்த உடனே தடுத்து நிறுத்திருக்காங்க. அப்பவே புரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆக போறேன்னு. ஏன்னா சம்மந்தமே இல்லாம கத்திய வாங்குற ஆள்லாம் நீ கிடையாதுறான். சோ உன்னுடைய பிளானுக்காக அந்த அமேசாவை பயன்படுத்திருக்கேன். ஆனா அந்த ஒரு பிளான்லயும் முக்கியமானது, அவ என் கிட்ட வந்து சமைக்கிறேன்னு சொல்லி ஷாப்பிங் பண்ண வந்த இடத்துல அவ அவளுடைய ரூம்ல கத்திய வாங்குறதுக்காக இப்போதைக்கு எனக்கு வாங்குற மாதிரி சொல்லி அந்த கத்திய வாங்கிக்கினான். அப்பவே நினைச்சேன் எங்கேயோ இது இடிக்குதுன்னு. அதன் அடிப்படையில நேத்து என்னுடைய ரூமுக்கு அவ வந்து தன்னுடைய ஹேர் பேண்ட் எடுக்கிறதுக்காக வந்தப்போ நான் பிஸியா இருக்கிற டைம்ல அவ என்னுடைய கிச்சனுக்கு போயிட்டு அவருடைய ஹேர் பேண்ட் எடுக்கிறத எங்க கிட்ட காமிச்சு அந்த நைஃப் எடுத்துட்டான். அவ எடுக்கிற பட்சத்துல அந்த இடத்துல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டும் இல்லாம இருந்ததுனால அது உனக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சு போச்சு. இதை பார்த்த உடனே ஓசன் கடுப்பாயிடுவான். சை, ரேண்டமான ஒரு பொண்ணால வந்து மிஸ்டேக், இல்லைன்னா பர்ஃபெக்டா இது நடந்திருக்கும். இல்ல இதெல்லாம் உன்னுடைய பிளான்ல தான் நடந்தது. ஆனா ஓசன் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கோ. என்ன நினைச்சு இப்ப சொல்ற நீ, இதோடைய முடிவுல நாங்க பண்ண வந்த விஷயம் அந்த பேரம் பேசுறது, அந்த எக்ஸ்சேஞ்ச் நீ பண்ணணும். ஆனா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட், நீ ஈக்குவலா யாருக்கும் கோஆபரேட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போட வைக்கணும் 2 கிளாஸ்க்கு இடையில. 2வது, வரக்கூடிய அடுத்த ஸ்பெஷல் எக்ஸாமுக்கு நீ தாண்டா என்னுடைய பார்ட்னரே. ஹீரோ ஒன்னு பக்கம் யோசிக்கிறான், கண்டிப்பா ஓசன் என்னுடைய பார்ட்னரா இருந்தானா எனக்கு எல்லா வகையிலையும் அவனை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சோ ஒயிட் ரூம்ல இருந்து வந்தவ இவனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்த உடனே ஓசன் வாய் அடிச்சு போயிடுவான். அடேங்கப்பா,
ரொம்பவும் த்ரில்லிங்கா இருக்கு. சீனியர் அயனகோஜி, உங்களுடைய ஆப்போனண்டா இருக்கிற என்னையே நீங்க கூஸ்பம் ஆக்க வச்சுட்டீங்க. என்னுடைய பிளட் எல்லாம் அப்படியே துடிக்குது. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி என்ன பண்ணதில்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல என்னையே பயப்பட வச்சிட்டீங்க. நான் இந்த விஷயத்துல சரண்டர் ஆயிடுறேன். நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனா கண்டிப்பா அடுத்த கட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு ஹீரோ மிரட்டிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் வந்த அடுத்த நாள் மண்டேவே காலையிலே நனசேவோ ஓரோ கிட்டவோ சேர்ந்து ஒரு டீலிங்க போறது மூலியமா இப்போ 2 விதமான கிளாஸ்லயும் பார்ட்னர்ஷிப் ஈக்குவலா கிடைச்சி ஒரு வழியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சிட்டானுங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் எக்ஸாம்ல எந்த விதமான இஷ்யூஸ் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட மே 1ஆம் தேதி எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்ல வந்து எல்லாருமே பார்த்து வாயடிச்சு போறாங்க. ரீசன் என்னடான்னு பார்த்து அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் உடைய டாப் யாருன்னா நம்ம ஹீரோ தான், 100 மார்க். 2வது தான் சுசுனேவே. இன்னொரு பக்கம் வந்து ஓரோ கிட்ட ஹீரோ கிட்ட அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவருடைய கையில் அடிபட்டதுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயத்துல பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்ய ஒரு விஷயங்களை பேசியிருப்பான். அதாவது ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா வாசன் சொன்ன விஷயங்களுக்கு சில பலதுக்கு அவ ஒத்துக்கணும் நடிச்சிருந்தாலும் மிச்ச விஷயங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவன் போனதுனால அதுக்கப்புறம் அவ ஏத்துக்க முடியாம அவளே குறுக்கால நின்று தடுத்துருப்பான். பட் இருந்தாலும் ஹீரோ பண்ண விஷயத்தினால வந்து அவ ஷாக் ஆகுது மட்டும் இல்லாம லம்பாளங்களும் சேர்த்து ஷாக் ஆகுதுல. கடைசியா ஓசோன ஒத்துக்க வச்சிருப்பான் ஹீரோ. நினைச்சப்போம் உண்மை என்னன்னா நான் எல்லாத்துக்கும் கூட இருந்து வேலை பார்த்தேன் தான். ஆனா எனக்குமே ஷாக்கான விஷயம், இதுல டாப் ப்ராப்பர்ட்டியோடைய பிளானா இருக்கக்கூடிய ஆளே நம்ம சீனியர் அயனகோஜி மட்டும் தான். அவரை தான் மெயினா டார்கெட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு அவரை கிட்ட கேட்க அது என்னன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின்ல வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் பிரைவேட் பாயிண்ட்ஸ் கொடுத்து கிளாஸ் D2ல இருக்கக்கூடிய அயனகோஜி அவர் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தெத்துறதுக்காக இந்த இடத்துல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கூட இருந்து ஃபெயில் பண்றதுக்காக அவங்க நிறைய விஷயத்தை இதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி சூட கடுப்பாவறான். இவனை தூக்குறதுக்காக இந்த ஒரு எக்ஸாமே உருவாக்கி இருக்காங்களா? நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டேனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் எவ்வளவு மட்டும் தான். இதுக்கு மேலேயும் நாங்க எதுவும் சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனையே இப்போ சீனியர் அயனகோஜி ரொம்பவும் பெரிய ஆபத்துல இருக்காரு. அவர் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஓசோன் மட்டும் இல்ல, அடுத்த கட்ட எல்லா விதமான ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸும் சேர்ந்து இப்போ அவருக்கு எதிராக மாறும். என்னது அயனகோஜிக்கு அடிபட்டிருக்கு, அவங்க கொலை பண்ற லெவல் கூட போவாங்க. ஹீரோவும் ஒரு கிட்ட நீ வருத்தப்படாதான், எல்லாம் ஓகே. சிச்சுவேஷன் என்னன்றது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நானே செய்வோம் அயனகோஜி செம்பாய், கண்டிப்பா நான் ஓசோனுக்கு உதவி பண்ணதுக்கான காரணமே வேற இது மட்டும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு, நீங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுக்கான தகுதியான ஆளே கிடையாது. உங்களுடைய தகுதி இதை விட தாண்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிட்ட சில பல விஷயங்களை அவனும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா டீச்சர் அவங்க வருவாங்க. அயனகோஜி உன்னை சேர்மன் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு கிட்ட அதுக்கப்புறம் அந்த கிளம்பிடுவான். இந்த முறை அவருக்கு என்ன வேணுமா? அதுக்கப்புறம் ஹீரோ அவரை பார்க்கறதுக்கு போன இடத்துல அவரும் வா 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 உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஏப்ரல் முடிஞ்சாச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த வேலையை சீக்கிரமா என்னால் முடிக்க முடியல. ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ்? அன்பார்ச்சுனேட்லி அது மோசமா போயிடுச்சு. எப்படியாப்பட்ட பதிலாம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. வேற என்ன எதிர்பார்த்தீங்க? ரொம்பவும் கேப்பபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பையன், ஆனா தன்னுடைய பிரசன்ஸை ரொம்பவும் அமைதியா காமிச்சுக்கிறான். நீங்க ஒயிட் ரூமோடைய ஏஜென்ட்டா இருந்தா மட்டும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஆடணுமா? நான் எல்லாத்தையும் எப்பயோ எரேஸ் பண்ணிட்டேன் என் மைண்ட்ல இருந்து. நான் எப்படி இருக்கணும்னு இந்த இடத்துல ஆசைப்படுறேன் அப்படிதான் இருக்க போறேன். சரி, இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நீ ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். நீ இருக்கிறதுக்கு தகுதியான இடமே இது கிடையாது அயனகோஜி, அதை புரிஞ்சுக்கோ. நீ கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். நீங்க இன்னும் அதுக்கான நிறைய பிரச்சனைகளை கொடுப்பீங்க போலயே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னபடி உங்களுடைய ஒயிட் ரூம் ஸ்டூடெண்ட் நீங்க சொன்ன வேலையெல்லாம் பெருசா செய்யாம அவன் பாடுன்னு என்னமோ செஞ்சுட்டு இருக்கான் போல. பரவாயில்ல, அவனுடைய ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது காட்டிலும் நீ அவனை சமாளிச்சிருக்கல. சரி விடு, இந்த முறை நான் போட்ட பிளான் அந்த பையன் மிஸ் பண்ணிட்டான். நான் இன்னொன்னு ரெடி பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அயனகோஜி. ஏன்னா இந்த முறை ஒயிட் ரூம் உடைய ஏஜென்ட்ன்ற முறையில என்ன அமிச்சவங்க யாருன்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா நானே இங்க பெரிய ஆளு, என்னை விட மோசமான ஆளுங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. 20 அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் சேர்மேனா சுகி ஹீரோ ஒரு ஒயிட் ரூம் ஏஜென்ட்டாவும் இருக்கா. கண்டிப்பா இன்னொரு அட்டெம்ப்ட் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன விஷயத்தை என்னால் மறக்க முடியல. அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஒரு அப்பாவுடைய பையன் அப்பா சொல்ற விஷயங்களை அப்படியே இக்னோர் பண்றது அதை ஏத்துக்க முடியல. அவருடைய ஆசைகளை நிறைவேற்றினா தானே அது நல்லா இருக்கும். நீ வெளியே வந்துடுற கண்ணா, நீ ஒயிட் ரூம் உடைய மாஸ்டர் பீஸ். உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே வர வைக்கிறதுக்காக எவ்வளவு பேர் அந்த இடத்துல துடியா துடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவர் தான் அவருடைய அப்பானு. ஃபைனலா அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் உடைய ஸ்கோரை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா கிளாஸ் 2A வந்து ஆவரேஜா ஸ்கோர் வந்து 725. செகண்ட் கிளாஸ் 2C தான், அவங்களுடையது ஆவரேஜா 673. தேர்டா பார்த்தா கிளாஸ் 2D லம்பாலங்க தான் 640 பாயிண்ட்ஸ். நாலாவது தான் பார்த்தா கிளாஸ் 2B அவங்களுக்கு ஒரு 621 பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஆட்டோ பெரிய லெவல போகுதுன்னு நல்லாவே தெரியுது. சரிங்க, கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கை போட்டு அடுத்த வீடியோஸும் பார்த்து தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.